Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். நம்ம ஒரு 1 month வந்து பாத்தீங்கன்னா பெரிய கேப்பா வந்து விட்டுட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ எதுவுமே போடல. சோ இந்த vlogல வந்துட்டு நான் ஒரு 2 to 3 days வந்து கவர் பண்ணியிருக்கேன். சோ vlog-ஆ வந்து நீங்க பார்க்கலாம். அது கூடயே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தேன். ட்ரெஸ்லெச்சஸ் கேக் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். சோ வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெஸ்லெச்சஸோட ஸ்பஞ்ச் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எக் யாக்கும் எக்கும் தனியா பிரிச்சிட்டேன். எக் ஒயிட்டும். சோ எக் ஒயிட் தனியா அடிக்கணும், எக் யாக் தனியா அடிக்கணும். இதுதான் இந்த கேக்கோட விஷயம். வேறு எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக கேக் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுவோம் இல்லையா, எக் யோக் தனியாக எடுத்து வச்சுட்டு எக் ஒயிட்டை வந்து தனியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக் யோக் ஆட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும். ஸ்பஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஸ்பஞ்ச் நல்லா இந்த மாதிரி பவுன்ஸியாக இருக்கணும், ரொம்ப ஏரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ட்ரெஸ்லெச்சஸ் கேக்குக்கு நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அண்ட் இந்த ஸ்பஞ்ச் மேக்கிங் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஒயிட் சாக்லேட் கேக்குக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதே ஸ்பஞ்ச் தான் ரெடி பண்ணுவோம், ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கெல்லாம். ஸோ அந்த வீடியோ வேணால் கீழே நான் லிங்க் டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் பார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். அதை தூக்கி வீச வேணாம், அதை வந்து வேங்க. அது என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பர் ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரணும். அடுத்ததாக இதுக்காக ரெடி பண்ண போகிற ட்ரெஸ்லெச்சஸ் மில்க். அதுக்காக நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு கேட்டாலே கடையில் கிடைக்கும். இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ பியூரி, ஜஸ்ட் மேங்கோ வந்துட்டு ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்வீட் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது சுகர் ஆட் பண்ண தேவை இருக்காது. சுகர் ஆட் பண்ணோன்னா நம்ம இந்த மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா க்ரீமி அண்ட் ரிச்சாக பண்ண போகிறோம் இந்த ட்ரெஸ்லெச்சஸ். அதனால நான் இந்த மாதிரி சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பியூரி கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் அந்த பாலோட நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சுகர் பத்தலை, அதனால இன்னும் கொஞ்சம் கூடி நான் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது அந்த க்ரீம் நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த மில்க்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பஞ்ச் வந்துட்டு ஒரு ட்ரேயில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ட்ரேயில் அசம்பிள் பண்ணுறீங்களோ அந்த ட்ரேயில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சைட்ஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஸ்பஞ்சு, சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த கேக் ஸ்பஞ்சை நல்லா ஸ்பான்ச்சியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டெப்பு, இந்த ஃபோர்க் வச்சுட்டு குட்டி குட்டியாக வந்து ஹோல்ஸ் போர்க் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்போ தான் நம்மளோட அந்த பால் எல்லாமே உள்ளே நல்லா வந்துட்டு இழுத்துரும் அந்த கேக்கு. ஸோ இப்போ நல்லா ஃபோர்க் வச்சு அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மில்க்கை வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம வெளியில் ஸ்டால்லையோ இல்லை நம்ம கேக் சேல் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கும்போது இங்கே ஒரே ஒரு லேயர் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த லேயர் போதுமாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா மில்க் அவங்களுக்கு நிறைய கொடுப்போம். ஸோ அதனால் இந்த ஒரு லேயர் மட்டும் ஊற்றுறா போதும். ஸோ நான் வீட்டில் செய்கிறதுனால நான் நல்லாவே வந்து சோக் பண்ணுறேன். சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தனியாக நிறைய மில்க் கொடுத்துருவோம். அதனால் நம்ம அவங்க எக்ஸ்ட்ரா கூட சோக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். பட் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறனால நான் எக்ஸ்ட்ரா சைட்லலாம் வந்துட்டு நிறைய மில்கில் வந்துட்டு இந்த கேக்கை சோக் பண்ணுறேன். இப்போது இந்த பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மேலேருந்து அந்த ப்ரௌன் கலர் பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தோம்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி இந்த மில்க் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது எப்போவுமே எனக்கு வெறுமனை சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, அந்த எக்ஸ்மெல் இருக்கும். பட் இந்த மாதிரி ட்ரெஸ்லெச்சஸ் பண்ணும்போது இதை கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஹோம் பேக்கர்ஸ் நம்ம பண்ணுறதான அந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஸோ அதே மாதிரி தான், அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு 15 minutes ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்து இங்கே ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் கரெக்டாக இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவு மேங்கோ பியூரி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒயிட் க்ரீம் கூட வைக்கலாம் நீங்கள், பட் அது அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. எனக்கு என்னமோ இந்த மேங்கோ க்ரீம் வைக்கும்போது தான் அந்த மேங்கோ ட்ரெஸ்லெச்சஸ் ஃபீல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கொஞ்சமாக பியூரி ஆட் பண்ணி இந்த மாதிரி மேங்கோ க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைன் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாசில் டிசைன் இந்த மாதிரி வச்சிடறேன். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ கேக் ஃபுல்லாக இந்த டிசைன் வச்சாச்சு. அடுத்ததாக அகெயின் நம்ம ஒரு 15 to 20 minutes இந்த கேக் வந்து சில் பண்ணி எடுத்துக்கலாம். 1 hour கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா சில் பண்ணும்போது நல்லா சூப்பராக செட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஸ்பேச்சுலாஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த பீஸ் கரெக்டாகி கிடைக்கும். அப்போவுமே எனக்கு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கே இங்கே வந்து உடஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு அது காட்டுறேன்.
சூப்பராக பீசஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது அழகாக இன்னொரு ஸ்பூன் வச்சுட்டு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள் கொஞ்சம் மடி காட்டினேன், அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சா பார்த்தா பிஞ்சு போயிடுச்சு அந்த பீஸு. அது பரவாயில்ல, வீட்டில் தான் சாப்பிட்றதுங்கனால ஒரு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேட்சில் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுங்க. இது மேலே இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ஹாஃப் கப் அளவு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த க்ரீம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அந்த க்ரீமை அகெயின் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அந்த ட்ரெஸ்லெச்சஸ் மில்க் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி க்ரீமியான மில்க் வந்து கிடைக்கும். ஸோ கண்டென்ஸ் மில்க் அதில் ஆட் பண்ணுற கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் காட்ட முடியல. ஸோ அந்த க்ரீம் மேலே சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ட்ரெஸ்லெச்சஸ் வேறு லெவல் ஃபீல் இருக்கும். இது மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுவீங்க, சூப்பர் ரிச்சாக இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் இதில் நல்ல ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரைஸிங்குமே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு வேளை ஸ்டால்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே நீங்கள் கஸ்டமர்ஸ்க்காக சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. இது ஒரு மஸ்ட் ட்ரை ட்ரெஸ்லெச்சஸ். மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரெஸ்லெச்சஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. நானே நிறைய யூடியூப் பார்த்து டெம்ட் ஆகிட்டேன். நிறைய ஸ்டால்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு, அதில் மெயினாக ட்ரெஸ்லெச்சஸ் தான் காட்டி ஸோ நான் வந்து ட்ரை பண்ணேன். வேறு லெவலில் வந்துருந்துச்சு. அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நியூவான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கலெக்ஷன்ஸாக குர்த்தீஸும் அண்ட் டெய்லி வேர் பியூர் காட்டன் நைட்டிஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த நைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்குமே நிறைய நைட்டிஸ் குர்த்திஸ் எல்லாம் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல கிளாத்தில் நல்ல காட்டன் நைட்டிஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த நைட்டிஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ காட்டன் நைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ப்ராடக்ட். நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்களே யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட். அது மட்டும் கிடையாது, 500+ கஸ்டமர்ஸ் ஆஃப்லைனில் நாங்கள் வந்து சேல் பண்ணி திருப்பி கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம அகெயின் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது, பட் நான் அதுக்கு வந்து இப்போ கம்மியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே நான் உங்களுக்கு குயிக்காக வந்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் சேம் நம்பர் தான் நம்ம ப்ரௌனி கொடுத்தோம்ல அதே நம்பர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ நைட்டிஸோட டிசைன் வந்து பாருங்கள் வேறு லெவல் டிசைனர் நைட்டிஸும் இருக்கும், அதேமாதிரி ஃப்ரில் நைட்டிஸ் இருக்குது. XL, XXL, XXL எல்லாத்துலேயுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுவோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வீடியோவில் பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், நீங்கள் வீடியோவில் பார்க்குற சேம் ப்ராடக்ட்ஸ் தான் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ அகெயின் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுங்கன்னு சொன்னால் நான் காட்ட முடியாது. ஸோ இது வீடியோவில் பார்க்குற அதே ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட அவைலபிள் ஆகும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐட்டம் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பிக் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்ஷால்லா கலெக்ஷன்ஸ் நியூவாக வர நான் வீடியோலையுமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லெஸஸ் எல்லாம் செஞ்சு வீட்டில் செட் பண்ணிட்டு தான் வெளியில் இறங்கணும். ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்திருந்தா இல்லையா, ஸோ அக்கா வந்தனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 month ஃபுல்லாகவே வந்து வெக்கேஷன் லீவ் மாதிரி போயிடுச்சு. சம்சீருக்கு வந்துட்டு வெக்கேஷன் அக்கா பையனுக்கு. ஸோ நம்மளும் வந்துட்டு வெக்கேஷன்லேயே இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். நமக்கு தான் எதை தோணுனாலும் அது செய்கிறது தானே வேலை. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த மந்த் வேறு பிளான் வச்சுருந்தேன். ஸோ போன வீடியோவில் இதே தான் சொல்லியிருப்பேன், நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சேன், பட் பண்ணலை. இது வந்து ஒரு பேடான ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே மைண்டு என்ன சொல்லுதோ அதை கேட்டு போகிறதும் ஓகேவாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியில் இறங்கிட்டோம். ரெட் ஃபோர்ட் தான் போகலான்னு சொல்லியிருக்கோம் பர்ச்சேஸ்க்காக. அக்கா வந்துட்டு சின்ன ஐட்டம்ஸ் தான் சொல்லியிருக்கா, பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, குட்டியாக அது இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி அதுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மச்சானுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு, அவருக்கு வேலையோட விஷயமா ரிலேட்டடாக. ஸோ அங்கே போனதுமே 50 rupees கண்ணாடி வந்து இருந்துச்சு. ஸோ என்னடா கும்பலாக கண்ணாடி போட்டுட்டு சுற்றுறோன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ வெயில் தாங்கவே முடியல எங்களால். ஸோ அங்கே இறங்குனதுமே வந்து பார்த்திங்கன்னா 50 rupees கண்ணாடி ரொம்ப ரேர் நாங்கள் பார்க்குறது, 100 rupeesக்கு தான் இருக்கும். ஸோ பார்த்ததுமே ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டோம். கண்ணு அப்படி அவனுக்குள்ளே வச்ச மாதிரி அப்படி சூடாக இருந்துச்சு. ஸோ அந்த கண்ணாடி போட்டதுக்கு தான் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ரெட் ஃபோர்ட்டு எப்போவுமே வெளியிலேருந்து பார்க்குறதா, நானே ரொம்ப ரேர் 1 or 2 times தான் உள்ளே போய் பார்த்துருக்கேன். ஸோ அண்ணா வந்த டைமும் பார்க்க முடியல, அக்கா பானம்மா வந்த டைமும் பார்க்க முடியல. சரி பரியா வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி பரவாயில்ல, புள்ள வந்துட்டு நல்லா உள்ளெல்லாம் போய் பார்க்கணும்னு சொல்கிறாளே, அவளை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ராகி கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம், முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. சரியான காமெடியாக இருந்துச்சு. சரி அவள் ரொம்ப நடந்தாலும் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மூச்சு ப்ராப்ளம் இருக்குது, சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம்.
அண்ட் ரெட் ஃபோர்ட் உள்ளே வந்ததும் அந்த கோட்டை இப்படி தாங்க இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். அது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அது எவ்வளோ பெருசாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். நம்ம எப்போவுமே தூரத்துலேருந்து தான் நம்ம வீடியோவில் காட்டியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து ஃபஸ்ட் டைம் பக்கத்துலேயே காட்டுறதுக்கான சிச்சுவேஷன் கிடச்சிது. சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ரெட் ஸ்டோன்ஸில் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போவே எவ்வளோ பெரிய கோட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த ஒரு ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத டைமு. ஸோ இது பார்க்குறக்கே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ரெட் ஃபோர்ட் ஃபுல்லாகவே. ஸோ ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம லோக்கல் டெல்லியில் வெளியில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் என்ன ப்ரைஸில் வாங்குவோமோ அதே ப்ரைஸில் தான் உள்ளேயுமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரைஸியாக வச்சுருப்பாங்க. பட் அது வந்து வெளியில் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது உள்ளே மட்டும் தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ப்ரைஸ் ரேராக இருக்கும். அதனால நல்ல ஷால் எல்லாம் கிடைக்கும். நல்ல காட்டன் ஷால்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்து கூட வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் கிடைக்கிது பாருங்களேன். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே கூட ஷாப்பாக கூட வச்சுருப்பாங்க. அது கூட நம்ம போகலாம். அண்ட் நாங்கள் போயிருந்த அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப வெயில் கிடையாது. அந்த ஊம வெயில்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இருந்தாலுமே ஹீட்டு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அங்கங்கே உட்காந்துட்டு சரி அங்கேருந்தே வந்து பேக் வாங்கிடலாம். இனி உள்ளே போனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கோட்டை கட்டியிருப்பாங்க. அந்த ஃபோர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பட் அக்கா முடியலன்னு சொன்னாலும் சரி எல்லாருமே அப்படி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் எது பார்த்தாலும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. சும்மா ஜஸ்ட் ஒரு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி கிடையாது. நான் டெல்லி வந்த புதுசில் எந்த ஐட்டம் பார்த்தாலுமே ஆசைப்படுவேன் அது வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கவும் செஞ்சுருவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸுக்கே வந்து நிறைய நான் வந்துட்டு செலவு பண்ணியிருக்கேன் தான் சொல்லணும். அவ்வளோ எங்கே இயரிங்ஸ் பார்த்தாலும் வாங்கிடுவேன் 1 2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எதை பார்த்தாலுமே வாங்கணும்னு ஆசை இருக்கும். பட் இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆசையே வரமாட்டேங்குது. ஏன் எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு பேங்கிள்ஸ் பார்த்தாலோ ஒரு இயரிங்ஸ் பார்த்தாலோ நல்லாயிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது வாங்கிட்டு நம்ம போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையே வர மாட்டேங்குது. அது ஏன் அப்படின்ட்டு எனக்கே தெரியல. அண்ட் லைட்டாக மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்துட்டு ரெட் ஃபோர்ட்டோட ஷாப்பிங் ஏரியா போயிட்டு அப்படியே கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கணும். அந்த ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு எனக்கு ஒரே ஒரு பேக் கவர் வாங்கினேன். ஸோ ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் பேக் கவர் வாங்கணுன்ட்டு. அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த vlog வந்து நெக்ஸ்ட் டேவோட அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே எங்கே கிளம்பிட்டோம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் வந்துட்டு ஜமா மஸ்ஜித் போகலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே வந்து ஷாப்பிங் ஏரியா தான். ஷாப்பிங் பார்க்கறதுக்காக தான் போகணும். அக்கா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா இடமெல்லாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் அக்கா மெட்ரோவில் வந்தா. ஸோ அதுவும் வந்துட்டு அவளுக்கு செம்ம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எனக்கு மெட்ரோ ஸ்டேஷனில் எப்போவுமே போனால் இந்த பர்கர் அண்ட் மோமோஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவளுக்குமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால அன்றைக்கி அதுவும் இல்லாமல் நாங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தோம். இதுவே வீட்டில் குக்கெல்லாம் பண்ணலாம்னால செம்ம பசியில் வந்த எல்லாருமே. ஸோ போயிட்டு அப்படியே மெட்ரோலேயே வந்துட்டு நின்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் மெட்ரோவில் போய்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்கா வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணா. ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அக்கா வரமாட்டான்னு நினச்சிட்டு இருந்தவ வந்தனால பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஜமா மஸ்ஜிதில் வந்துட்டு ஃபுல்லாக இது ஷாப்பிங் ஏரியா மீனா பஜார் இது. ஸோ இந்த பஜாருக்கு நானே வந்தது இல்லைங்க நிஜமாலுமே. இப்போது நான் ஜமா மஸ்ஜித் வந்திருக்கேன். பட் இந்த பஜார் பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லை. கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் வந்தப்போ தான் வந்து இந்த ஜமா மஸ்ஜிதெல்லாம் பார்த்தோம். எவ்வளோ ஏரியாஸ் இருக்குது பாருங்கள் ஷாப்பிங்க்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். செம்மையாக இருக்குது. எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இங்கே கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. பார்த்தா நல்லா இருக்குது. சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. பட் இந்த ஜிகு ட்ரெஸ் எல்லாம் இப்போ சுத்தமாகவே பிடிக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு பிடிக்கும். இப்போல்லாம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஷால் எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உண்மையாலுமே இந்த பஜாருக்குள்ளே போயிட்டு எந்த பர்ச்சேஸுமே நாங்கள் பண்ணாமல் தான் வெளியில் வந்தோம். ரெட் ஃபோர்ட்டில் கூட போயிட்டு ஸ்பீக்கர் அதெல்லாம் வாங்கினோம். இந்த பஜாரில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு அதோட குவாலிட்டி பிடிக்கல. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த அட்ராக்டிவ் கலர்ஸில் இருக்கிற ஸ்லிப்பர்ஸ் தான் வேர் பண்ணுவேன். இதை பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த க்ரீன் கலர்லலாம் நான் ஸ்லிப்பர்ஸ் வேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அந்த மாதிரி பிடிக்க மாட்டேங்குதுல்ல. அதெல்லாம் வந்து பார்த்து அப்பிட்ட சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். பசங்களுக்கு மட்டும் 4 பேர்த்துக்குமே இது வாங்கலாம்னு நினச்சோம். ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல, இந்த டைம் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி சொல்லிவிட்டு அங்கே அந்த இடம்லாம் முடிச்சுட்டு நம்ம போவோம் ஜமா மஸ்ஜித் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுறோம். ஏன்னா ஒரு 6:30க்கு மேலே தான் அதை ஓப்பன் பண்ணாங்க. அந்த டைமில் போகலான்னு சொல்லிட்டு போனால் இந்த ஐட்டம் பார்த்தோம். இந்த ஐட்டம் என்னோடய ஃபேவரெட். இது வந்துட்டு பெருநாள் டைம் மட்டும்தான் வரும் அதிகமாக. மற்ற டைம்கள்லாம் அதிகமாக பார்க்க முடியாது. இது வந்து சேமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு பால் அப்படியே போட்டு அப்படியே மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பட் நான் அதை வந்து ஒரு அரேபியன்
கரீபியன் டெசர்ட்டாக ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டியாக இருக்கும். இந்த பஜார் எவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் இது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பெருநாக்கு முன்னாடி போனாலும் அதனால அப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாதாரணமாகவே இந்த பஜார் இவ்வளோ கூட்டமாக தான் இருக்குமாமா. அண்ட் வந்துட்டு இங்கே ஃபேமஸ் இந்த மொஹபத் கா சர்பத் வாங்கிட்டு என் ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சுத்தமாக நல்லாவே இல்லை. அண்ட் இந்த க்யூட்டான இவனை வந்து பார்த்தோம், எவ்வளோ பெரிய காற்று வச்சுருக்கான் பாருங்களேன். சூப்பர் க்யூட்டாக இருந்தான். அவர் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கெல்லாம் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 10 days தான் இனி பக்ரா இதுக்கு இருக்குது இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜமா மஸ்ஜிதில் கூட்டம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனால் கரெக்டாக அங்கே போகும்போது மேலே அவ்வளோதான் க்ளோஸ் ஆயிடுச்சு, கீழே மட்டும் தான் இருக்க முடியுங்க அம்மா சொல்லிட்டாங்க. எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்களேன். இந்த பஜார் வந்துட்டு பெருநாள் நாளாக இவ்வளோ கூட்டமாக இல்லை. சாதாரணமாகவே மீனா பஜார் இப்படி கூட்டமாக தான் எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் இந்த டைமில். கிட்டத்தட்ட டைம் ஒரு 8 to 9 o'clock அந்த டைமில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அது முன்னாடியே இந்த பேங்கிள் ஷாப் இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாம். அதை பார்த்துட்டு அப்படியே வந்து மெதுவாக உள்ளே போய்ட்டுருக்கோம். செம்ம ரஷ் இன்றைக்கி. எப்போவுமே இந்த டைம் இப்படி தான் ரஷ்ஷாக இருக்குமான்னு தெரியும். நாங்கள் வந்து மார்னிங் டைம் வந்திருக்கோம், செம்ம சூடாக இருக்கும், காலில் செருப்போடாம தான் உள்ளே போக சொல்லுவாங்க. ஸோ அந்த நான் போகிற டைமில் அப்படி தான். நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்தேன். ஸோ அப்போ இருந்துச்சு. இப்போ எந்த மாதிரியெல்லாம் விஷயம் தெரில. பட் மேலே அந்தளவுக்கு யாரையுமே விடலை. மேலே ஏற வேணாம், அவ்வளோதான் முடிஞ்சது, க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்ததுக்கு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு இருந்தோம் எல்லோரும். அந்த ரெட் ஸ்டோனோட சூட்டுக்கு வந்து அப்படி ஒரு பாயிலிங்காக இருந்துச்சு, செம்ம சூடு. அப்படியே வந்து பஜார் பார்த்துட்டு கொஞ்சம்லாம் வந்துட்டு அக்கா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணான். இந்த கிளாத்தெல்லாம் பார்த்து அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி சில விஷயமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிட்டோம். திருப்பி வரும்போது மெட்ரோ தான். ஜாலியாக இருந்துச்சு. மெட்ரோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்தனால பசங்களும் நல்லா ஜாலியாக அங்கே எங்கேயும் நடந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அண்ட் இந்த மந்த் ஃபுல்லாக கேப் விட்டதுக்கு காரணம் இது தான். ஒரு 2 to 3 days உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். அக்கா ஃபேமிலியோடு நாங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டோம். அண்ட் அங்கே போய் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 25 days அங்கே இருந்தாச்சு லீவில். ஸோ அதனால தான் நான் எந்த வீடியோஸுமே போடலை. ஸோ சான்ஸ் கிடச்சிருந்துச்சு, நிறைய சான்ஸ் கிடச்சி வீடியோ போடுறதுக்கு. பட் அவ்வளோவா எது என்னன்னு தெரியல, போட தோணல, அப்படியே வந்து விட்டாச்சு. ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் போகும்போது ட்ரெயினில் தாங்க போயிருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ட்ரெயினில் வந்து கிளம்பியாட்டு ஜாலியாக. இருந்தாலுமே இங்கே 2 அக்காவுக்கும் தனி சீட் போட்டாங்க, எங்களுக்கு தனி சீட். டிக்கெட்ஸ் கடைசியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அது கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் நடந்து தான் வந்து கிளம்பணும். 2 to 3 days டிக்கெட்ஸ் கிடைக்காம அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு டிக்கெட்ஸ் இது பண்ணிவிட்டு போயிருந்தோம். 2 பேரும் வந்து வேறு சீட்டுக்கு போயிட்டோம். அக்கா வேறு ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வேறு சீட்டு, நாங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வேறு சீட்டு. 2 ஃபேமிலியும் மாறி தனியாக தான் இருந்தோம். ஸோ அதனால் அதையுமே விலாகாக எடுக்கலாம்னு தான் நினச்சிருந்தேன். பட் அது வந்துட்டு தனித்தனியாக இருக்கவுமே எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, விலாக் எடுக்கணும்னு தோணலை. அப்படியே வந்துட்டு அந்த 2 days எப்படியாவது ஊர் வந்து சேர்ந்தா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்தாச்சு. நம்ம ஊர் எட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பச்சை பசேல்னு வியூ பார்த்ததுக்கப்புறம் தான் வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே எனக்கு ட்ரெயினில் வரும்போது அந்த நம்மளோட இந்த பச்சை பசேல் வியூ ஒரு மெயினான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அடுத்ததான் நம்ம ஊர் வண்டிகளெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஊருக்கு போயிட்டு 25 days கிட்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்கும்போது எடுத்த வீடியோ. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வரும்போது நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இருந்தோம். ட்ரெயினில் வந்தோம். பின்ன ட்ரெயின் ஜேர்னி எப்போவுமே ஜாலியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு பிரச்சனை எதுவுமே கிடையாது, ஜாலியாக இருந்து வரலாம் அப்படின்னா ட்ரெயின் ஜேர்னி தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னெல்லாம் நைட் ஏறுவோம். ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக ட்ரெயினில் இருப்போம். அதுக்கு அடுத்த நாளும் ஆஃப்டர்நூன் மேலே நம்ம டெல்லி ரீச் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு 2 days ட்ராவல்னு வைங்க, செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கும் ட்ரெயின். கொஞ்சம் க்ளீனான இடம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா போதும். மேக்ஸிமம் நம்ம இந்த ஏசி எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்கும். எப்பவுமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்லீப்பர் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நமக்கு டிக்கெட்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா ஏசியில் ஜாலியாக வந்துடலாம். அண்ட் இந்த தடவை நாங்கள் வந்தது வந்து கேரளா எக்ஸ்பிரஸ் தான். சூப்பர் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் எப்போவும் இருக்கிறத விடையே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்தோன்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, வெளியில் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்லு. உள்ளேயும் ஏசி பயங்கர ஸ்பீடில் வச்சுருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வெளியிலே கூலிங்காக தான் இருக்குது. இனி எதுக்கூட இவ்வளோ ஏசி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பகல்லே
பயங்கர ஈஸியாக இருந்துச்சு. அது மட்டும் கொஞ்சம் எல்லாருமே வந்துட்டு இந்த பெட்ஷீட்டெல்லாம் பொற்றிட்டு உட்காரணுங்கிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மற்றபடி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. நம்ம வெளியில் க்ராஸ் பண்ணுற எல்லா ஏரியாலையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மழை இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஆந்திராலாம் வந்து க்ராஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபுல்லாக வயல் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்க ஏரியா பார்க்குறதுக்கு. நாங்களுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தோம். எப்போவுமே ட்ரெயின் ஜர்னி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கிளென்லினஸ்னால தான். பட் இந்த டைம் வந்துட்டு க்ளீனாகவும் இருந்துச்சு வண்டி அப்படிங்கிறனால செம்ம ஜாலியாக வந்துட்டு இருந்தோம். வெளியிலையும் சூப்பரான கிளைமேட், நீங்களே வந்து பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே நம்ம ஊரை விட்டு கிளம்பும்போது ஒரு கஷ்டம் இருக்கும். நம்ம பிடிச்சவங்களெல்லாம் விட்டுட்டு வர்றது, இன்றைக்கி கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கவே முடியாது. அது நம்ம ஊரை விட்டு வேறு ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அது நான் சொல்கிற விஷயம் வந்து புரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அக்கா, நம்மளோட அண்ணா, நமக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ராவல் ஃபுல்லாக ஒரு 2 days நம்ம இப்போ தானே அவங்க 25 days அவங்க கூட இருந்தாச்சு. ஸோ கொஞ்சம் விட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த ட்ராவல் வந்துட்டு எங்களை ஃபுல்லாக கன்சோல் பண்ணிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலைல நைட்டு தூங்குனது தெரியவே இல்லை. ஊர்லேருந்து அக்கா எல்லாம் வந்து தான் விட்டுட்டு போனாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு படுத்தாச்சு. வந்ததுமே காலையில் எழுந்ததுமே சூப்பரான மழை. அந்த டே ஃபுல்லாகவே கிளைமேட்டு நம்ம எங்கேயோ ஒரே இடத்துல இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா எல்லா போகிற வழி எல்லாமே மழையாக தான் இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப வெயிலாக வந்திருந்தோன்னா ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நாங்கள் கிளம்பும்போது. ஸோ அதே கிளைமேட்டோட வரவுமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு வெல்கமிங்காக இருந்துச்சு. எப்போவுமே லீவில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். ஆனால் லீவ் முடிஞ்சு நம்ம திருப்பி நம்ம ஊருக்கு வரும்போது ஒரு சின்ன ஒருத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 1 month வேஸ்ட் பண்ணிட்டோமோ வெக்கேஷனுங்கிற பேரில் அப்படிங்கிற மாதிரி யோசனையாக இருக்கும். எனக்கு அப்படி இருக்குது எப்போவுமே. ஸோ அதுவும் இந்த வெக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம். திருப்பி எக்ஸ்ட்ராவாக போகவுமே எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 1 month தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நிறைய வேலை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. பட் அந்த டைம் என்ன தெரிஞ்சா இல்லை ஊருக்கு போயிடலாம், ஜாலியாக இருக்கும், அக்கா கூட கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. மெயினாக அக்கா விடுறதுக்காகவும் நாங்கள் வந்திருந்தோம். சரி ஓகே, அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் இந்த மாதிரி தானா எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து நினச்சி இது பண்ணுவீங்களா, இல்லை பண்ணும்போதே வந்து கரெக்டாக எல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனாக என்னன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வந்து ட்ராவல் டைம் சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமுமே வந்துட்டு பானமாக ரெடி பண்ணி கொடுத்துட்டா. ஸோ புளி சாதம், லெமன் சாதம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஐட்டமுமே பேக்குள்ளே இருக்குது. சப்பாத்தி, கிரேவி எல்லாமே இருக்குது. அண்டு சூப்பராக வந்து மாங்காய் பச்சடி எல்லாமே. பட் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. ப்ரெட் இருந்துச்சு, அதை மட்டும் தான் சாப்பிட்டே வந்துட்டு இருந்தோம். ஹப்பி மட்டும் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அண்ட் வெளில நல்லா மழையாக இருக்குமே, அதை பார்க்க தான் தோணுச்சே தவிர சாப்பாடு வந்து உள்ளே இறங்கவே கிடையாது. கூலிங் அதிகமாக இருக்குமே, சாப்பிடவே தோணலை. ஸோ கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அக்கா வாங்கி கொடுத்துருந்தா. தேங்காய் பன்னு, ப்ரெட் எல்லாம் வந்து மச்சான் வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அதை வச்சு சாப்பிட்ருந்தோம். அண்ட் இந்த தடவை இதில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் லிட்டில் ஹார்ட் இந்த டைம் புதுசாக வந்து வச்சுருந்தாங்க பெரிய பேக்கெட்டு. அதை பார்த்ததுமே ஹப்பிட்ட சொன்னேன், சரி ஹப்பி வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. சரி ஓகே, லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, ரொம்ப நாள் வருஷமே ஆயிடுச்சு, பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி நீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஜாலியாக வெளியில் இருக்கிற மலைக்கும் லிட்டில் ஹார்ட் சாப்பிட்றதுக்கும் ஒரு சாயா கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எனக்கு சாயை விட காஃபி ரொம்ப பிடிக்கும். சரி காஃபி கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா காஃபி அண்ணாவும் வந்துட்டாங்க. அண்ட் எப்போவுமே நான் சொல்லுவேன், இந்த நம்ம ட்ரெயின் ஜேர்னியில் வந்துட்டு கேரளா எக்ஸ்பிரஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த 25 rupees காஃபி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். சாதாரணமாக 10 ரூபா காஃபி எப்போவுமே வந்துட்டுருக்கும். அது வந்துட்டு அவ்வளோவா நமக்கு பிடிக்காதுல்ல. பட் இந்த கேப்பச்சினோன்னு சொல்லி ஒரு காஃபி கொடுப்பாங்க, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற அந்த டீ காஃபியை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். 25 rupees ப்ரைஸு. அதுக்கு வந்து வர்த்தாக கொடுப்பாங்க, கொஞ்சம் நிறையவுமே கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த கேப்பச்சினோ காஃபி வாங்கியிருந்தேன். ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா அத்ரக் சாய் வந்தாங்க, ஜிஞ்சர் டீ வாங்கியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். பட் கேப்பச்சினோ காஃபி சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சு வந்துட்டு பின்ன காஃபி டீ எதுவுமே வேணாம் சொல்லிடுவான். அவன் வந்துட்டு அந்த ப்ரெட்டு சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக ஃபோனு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான்.
இன்றைக்கி ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. காஃபியும் நல்லா இருந்துச்சு, சாயாவும் நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹப்பி வந்துட்டு அதை சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள். வேணும் வேணே அதை நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. பட் காஃபி வந்து சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. சாயாவும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரெயினில் அது ட்ராவல் டைமில் வந்துட்டு சாயா காஃபிலாம் குடிச்சு இனி ரொம்ப லாங் இருக்குல்ல, இனி கிட்டத்தட்ட நாங்கள் இறங்குறக்கு நாங்கள் நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் இறங்குவோமே. ஸோ இந்த முந்தின நாள் மார்னிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு வழியாக வந்துட்டு டைம் கொஞ்சம் போகாத மாதிரி இருந்துச்சு. டைம் போகாட்டியே ட்ரெயினில் பின்ன சாப்பிட்றதா வேலையாக இருக்கும். லிட்டில் ஆர்ட்ஸ் வேறு வாங்கி வச்சுருந்தோம், அது எப்படா ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம ட்ராவல் வந்துட்டு நெக்ஸ்ட் டேவோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் டெல்லி அல்ஹம்துலில்லா நல்லபடியாக டெல்லி வந்து சேர்ந்தாச்சு. நம்மளோட ஒர்க்குமே வந்துட்டு கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து வீடியோஸ் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் தி வீடியோ. இனி ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.